வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, திருமணம் என்னும் நிகழ்வு, இந்த திருமணம் என்பது எப்படி நிகழ்கிறது? இரண்டு மனங்கள் இணையும் நிகழ்வை திருமண நிகழ்வு என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது ஆணின் மனம் பெண்ணின் மனதை ஏற்றுக்கொள்கிறது. அதாவது ஆண் இந்த பெண்ணை நான் மனமாற ஏற்றுக்கொண்டு மனம் முடித்துக் கொள்கிறேன், எனக்கு உரித்தவளாக்குகிறேன் என்று விரும்புவது. அதேபோல் இந்த பெண் அந்த ஆண்மகனை எனக்கு பிடித்திருக்கிறது, நான் மனமுவந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோடு வாழ நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இருவரின் மனதும் சமரசமாகி பரஸ்பரமாக ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை தான் திருமண நிகழ்வு என்று சொல்கிறோம். அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது அது எப்படி நடக்கிறதென்று உங்களுக்கே அது தெரியும். ஆனால் உண்மையான திருமண நிகழ்வு என்பது இப்படித்தான். இந்த திருமண நிகழ்வு இப்படித்தான் நடக்கும் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதில் பெரிதாக பேசுவதற்கு என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த திருமண நிகழ்வு எதற்காக செய்கிறார்கள் என்பதை பற்றி யோசித்திருக்கிறீர்களா? திருமண நிகழ்வு என்பது சிலர் சொல்லலாம் வம்ச விருத்திக்காக. ஒரு ஆணோ பெண்ணோ திருமணம் முடித்தால்தான் அவர்கள் முழுமை அடைவார்கள். தாய்மை என்னும் நிலை அடைந்தால்தான் ஒரு பெண் பெண்ணாகிறாள். ஆண் வாரிசு பிறந்த பிறகுதான் முழு ஆண்மகனாகிறான். அதை மட்டுமல்லாமல் வம்ச விருத்தி பெறுகிறது, குலம் தலைக்கிறது. இந்த மானுடத்தில் நாம் பிறந்தோம், நமக்கான சான்று ஒன்று இருக்கிறது, இப்படியெல்லாம் காரணத்தை சொல்லலாம். அதுதான் உண்மை. சரி, இதை அல்லாமல் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதை பார்த்தோம் என்றால், அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வேறு காரணங்களால் என்ன நிகழ இருக்கிறது, திருமணம் செய்வதால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் என்ன, இந்த யோகத்தை பற்றியெல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது இறைப்பணி, இறைத்தொண்டு, ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அத்தனையும் மக்கள் நலனுக்காக, உலக மக்கள் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் நலமுடனும் நாடு வளமுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து நமது அங்கத்தினராக இணைந்து விடுவதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நாம் கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் அத்துணையும் உங்களுக்கும் சேரும், உங்கள் குடும்பத்தாருக்கும் சேரும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, திருமணத்தால் அமையப்பெறும் யோகம் இதுதான் நமக்கு வேண்டும். இதுதான்
நமக்கு பிடிக்கும். ஏனென்றால் யோகம் என்று பேச்செடுத்தால் அதை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. யோகம்தான் நமக்கு முக்கியம். அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் திருமணம் ஏன் நிகழ்கிறது இதையெல்லாம் அடுத்த. சரி, இந்த யோகம் திருமணத்தால் என்று பார்த்தோம் என்றால் ஒரு மனிதனுக்கு யோகம் என்பது என்ன என்பதை பற்றி முதலில் பார்த்து விடலாம். சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் கஷ்டப்படாமல் வாழ்நாள் முழுவதும் மனமகிழ்ச்சியோடு நோய் இல்லாமல் வாழும் வாழ்க்கை யோகம் என்று சொல்லலாம். அதானே உண்மை? உண்மைதானுங்களே? ஆமாம், அதுதான். ஒரு மனிதன் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்துடன் மனமகிழ்ச்சியோடு எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு பெயர்தான் யோகம். கொடுத்து வைத்தவன், அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலி, இப்படியெல்லாம் அவருக்கு பெயர் சூட்டுவார்கள். இதைதான் நாம் யோகம் என்று சொல்கிறோம். இந்த யோகத்தை தரக்கூடிய நிலைதான் திருமணம் என்று சொன்னால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லது யோசித்துதான் பார்க்கிறீர்களா? ஆம், அதுதான் உண்மை. திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இல்லாவிட்டால் ஒரு மனிதன் யோகத்தை அடைய இயலாது. இன்றைய காலகட்ட இளைஞர்கள் சொல்லலாம், திருமணம் என்பது தற்கொலைக்கு சமம், நாமே நம்மை கொலை செய்வது போல, நாம் கிணற்றில் வீழ்வது போல, இப்படியெல்லாம் சொல்லலாம். அது அவர்களின் ஓரளவு ஏற்பு திறன் இல்லாதது தான் அது என்று கூட சொல்லலாம். நல்லா யூகிச்சு பாருங்க. நீங்க ஏன் பிறந்தீங்க? எதுக்காக பிறந்தீங்க? இந்த உலகில் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கொரு காரணம் இருக்கும். அதற்காகத்தான் இந்த பூலோகத்தில் நீங்கள் ஆன்மா உடலோடு இணைந்து நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆன்மாவும் உடலும் இணைந்ததற்கு ஒரு பெயர். ராமசாமியோ, சுப்பிரமணியனோ, ரமேஷோ, சுரேஷோ, பிரபோ, இப்படி ஆன்மாவும் உடலும் இணைந்த ஒரு ஜடத்துக்கு பெயர் இப்படி வைத்து இந்த பூலோகத்தில் உலாவுகிறது. அந்த உலாவு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஜடம் அதனுடைய கர்மவினை நிகழ்வை அனுபவித்து முடித்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஆன்மா பிரிந்துவிடும், அந்த உடல் வீழ்ந்துவிடும். மரணம் என்பது அங்கு நிகழும். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டான கர்மா. காரணம் இல்லாமல் எவரும் பிறப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த பிறப்பு என்பது திருமணம் முடிக்காமல் எவ்வளவோ பேர்கள் பிறந்து இறந்திருக்கிறார்கள். அவ்வளவு ஏன் நரசிம்மராவ், ஜெயலலிதா அம்மையார், இப்படி நிறைய பேர் உதாரணத்தை கூட நீங்கள் சொல்லலாம். திருமணம் ஆகாமல் விவேகானந்தர், இவர்களை எல்லாம் நீங்கள் உதாரணம் சொல்லலாம். உண்மைதான். ஆனால் அவர்கள் வாங்கி வந்த கர்ம வினை பலனை அனுபவித்துவிட்டு சென்று விட்டார்கள். விவேகானந்தர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீக பரப்புரை செய்தவர். அதாவது ஆன்மீகத்தை எந்த அளவிற்கு புகழ் பெறச் செய்யுமோ அந்த அளவுக்கு புகழ் பெறச் செய்தவர் விவேகானந்தர். ஜெயலலிதா அம்மையார் சிறப்பாக ஆட்சி புரிந்து பெண்களுக்கான சமத்துவத்தையும் உரிமையும் நிலைநாட்டி அவர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர்களில் ஒருவர். இந்திரா காந்தி அம்மையாரும் அப்படித்தான். இப்படி அவரவர்களுக்கென்று அந்த கர்மா இருக்கிறது. என்ன கர்மா வாங்கி வந்திருக்கிறது, அதனுடைய வினையை நீங்கள் செய்துவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் போக வேண்டும். அதுபோலத்தான் திருமணம் ஆகாதவர்கள் கூட அவர்களுக்குண்டான அந்த கர்மாவை அனுபவித்து போவதற்கு தான் வாங்கி வந்திருக்கிறார்கள். கல்யாணம் ஆனவர்கள் இவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் அறிந்ததுதான்.
அவர்கள் புகழ் அவரோடு அது நீங்கிவிடும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த புகழ் என்ற பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாமல் புகழ் பெறாமல் இறந்தவர்கள் கோடி பேர் இருக்கலாம். அவர்களை எல்லாம் யார் என்று தெரியாது. ஆனால் திருமணமாகி புகழாகாமல் புகழ் பெறாமல் இறப்பவர்கள் அவர்களின் பெயரை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாரிசு இருக்கிறது. நான் சுப்பிரமணி பையன், கந்தசாமி பையன், ரமேஷ் பையன், சுரேஷ் பையன், இப்படி அவர்களின் புகழ் வாழையடி வாழையாக அவர்களின் சந்ததிகள் சொல்லிக் கொண்டிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அவர்கள் இந்த பூமியில் பிறந்தார் என்பது அழிந்தே போய்விடும். புகழ் பெறாதவர்களுக்கு, புகழ் பெற்றவர்களுக்கும் இதே நிலைதான். காலம் போக 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 அவர்களின் புகழும் மங்கும். அவர்களும் 10 11 கரைந்து விடுவார்கள். வாரிசு இருப்பவர்கள், புகழ் பெறுபவர்கள், இவர்களின் பெயர்கள் மட்டும் நிலைத்து கொண்டிருக்கும். அதற்கு சான்று எத்தனையோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, நாம் யோகத்திற்கு வருவோம். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், திருமணம் நீங்கள் செய்யாமல் யோகத்தை அடைய முடியாது என்பதை சொல்லுகிறேன். அது எப்படி என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. திருமணம் செய்வதின் வழியாக முதலில் உங்களுக்கு நல்ல மனைவி என்ற யோகத்தை ஏற்படுத்துகிறது. முதல். இரண்டாவது, குடும்பம் என்ற ஓர் உறவை உங்களுக்கு யோகமாக தருகிறது. மூன்றாவது, பிள்ளை பேறு, சந்தான விருத்தி, பிள்ளை செல்வம் என்ற யோகத்தை கொடுக்கிறது. இந்த பிள்ளை வளர்ந்து நன்முறையில் படித்து பட்டம் பெற்று ஒரு உத்தியோகத்தில் அமரும் பொழுது சிறந்த பிள்ளையை பெற்றவர் என்ற மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருகிறது. அந்த பிள்ளைக்கு திருமண நிகழ்வை ஏற்படுத்தி அவர்கள் வழியாக ஒரு வாரிசு ஏற்படும் போது தாத்தா என்ற ஒரு மாபெரும் யோகத்தை உங்களுக்கு தருகிறது. போதும். இத்தனை யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதனுடைய சூட்சமம் எங்கு இருக்கிறது? திருமணத்தில் தான் அமர்ந்திருக்கிறது. இத்தனை யோகமும் எங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் ஒரு யோகமா என்று கேட்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். காயம் பட்டவர்களுக்குத்தான் காயத்தின் வலியும் அருமையும் தெரியும். அதுபோல யோகத்தை அனுபவிக்கிறவர்களுக்குத்தான் தெரியும் அது எப்படிப்பட்ட யோகம் என்று. அனுபவித்து பார்த்தீர்கள் என்றால் தான் தெரியும். எனவே வாயில் சொல்வது சுலபம். நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். அதாவது எனக்கு காயம் வலிக்கிறது என்று நான் உங்களிடத்தில் சொன்னால் உங்களுக்கு அது வெறும் செய்தி. எனக்கு தான் தெரியும் அது எரிகிறதா, வலிக்கிறதா, அந்த காயம் என்ன இடையூறு எனக்கு தருகிறது என்றதனுடைய பாதிப்பு என்னுள் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அது வெறும் செய்தி மட்டும்தான். அதுபோலத்தான் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அனுபவிப்பவர்களோடையோ அவர்களுடைய மனோநிலையிலிருந்து நீங்கள் சிந்தித்தால் மட்டுமே அதை உணர முடியும், அதை யூகிக்க முடியும். இப்படி இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திருமண யோகம் இத்தனை யோகத்தையும் பெறுகிறது. இதில் ஓர் சூட்சமமும் இருக்கிறது. இந்த திருமணம் செய்வதால் இத்தனை யோகமும் கிடைக்கிறது. இந்த திருமணம் செய்து பிள்ளை பேறு இல்லாவிட்டால் இத்தனை யோகமும் தடைபடும் அல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். உண்மைதான். முதல் பாயிண்ட், அவருடைய பிராப்தம் அப்படியாக இருந்தால் அதை மாற்ற எவராலும் இயலாது. அதாவது திருமணம் நடந்து அவர்களுக்கு பிள்ளை பேறு இருக்காது என்ற பிராப்தத்தோடு அவர்கள் பிறந்திருப்பார்கள். அதை எவராலும் மாற்ற இயலாது. ஆனால் பிள்ளை பேறு இருக்கக்கூடிய நிகழ்வோடு பிறந்தவர்கள்
இந்த வாய்ப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். சரி, இதில் திருமணம் என்பது சிறந்த முறையில்தான் நடக்கிறதா என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திருமணம் செய்வது ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதற்காகத்தான் திருமணத்தை நாம் நடத்துகிறோம், செய்து வைக்கின்றோம். அதாவது உடல் ரீதியாக, மன ரீதியாக இணைந்தவர்களை உடல் ரீதியாக இணைக்கிறோம். உடல் ரீதியாக இணைக்கும் பொழுது ஒரு ஆண்மகனாக இருப்பவன் எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத, அதாவது தொடர்பில் இல்லாதவராக இருக்க வேண்டும். பெண் இயற்கையாகவே அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் எந்தவித ஆடவரையும் நிமிர்ந்து பார்க்காமல், அதாவது அவர்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஃப்ரெஷ் என்று சொல்லலாம். ஒரு இளைஞனும் இளைஞியும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பவர்களை இணைத்து அவர்களை உடல் ரீதியாக சேர்த்து வைக்கக்கூடிய நிகழ்வை சாந்தி முகூர்த்தம் என்று சொல்கிறோம். அவர்கள் இணைவதற்கான நிகழ்வை தான் விழாவாக திருமண விழா என்று நாம் எடுத்து வழிநடத்துகிறோம். இப்படி அவர்கள் இருவரும் இணையும் பொழுது ஆணுக்கு முதல் விந்தணுக்களுக்கு, பெண்ணோட முதல் கருமுட்டைக்கு உற்பத்தியாகும் ஒரு ஜீவன் கரு, அப்படி கூடக்கூடிய கரு மிகவும் பலம் வாய்ந்த, சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுதான் உண்மையான திருமணம், உண்மையான தாம்பத்தியம், உண்மையான மனித வழி குலத் தோன்றல். இது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதா? நீங்களே பதில் சொல்லுங்கள், நீங்களே யோசியுங்கள். இப்படி உருவாகும் கரு, பிறக்கும் குழந்தை இந்த ஜகத்தை ஆளும் மிகப்பெரிய வீரன், அதிர்ஷ்டம், இப்படி எல்லாம் அத்தனையும் சுமந்து கொண்டு பிறப்பான். ஏனென்றால் அந்த திருமண நிகழ்வுக்கு குறிக்கக்கூடிய முகூர்த்த காலம் இருக்கிறது அல்லவா? அப்பேற்பட்ட முகூர்த்த காலத்தில் குறிக்க வேண்டும். இவர்கள், நன்றாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எந்த திருமணமாகக்கூடிய இளைஞன் எந்த பெண்ணையும் தொட்டிருக்க கூடாது. சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இளைஞன் அவருடைய விந்துவை வெளியே செலுத்தியிருக்க கூடாது. முதல் விந்து துளிக்கு. அதேபோல் அந்த பெண்ணும் முதல் கருமுட்டைக்கு இருவரும் சங்கமித்து ஏற்படும் கரு, அந்த கரு உருவாகி குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தை மிகப்பெரிய சக்தியோடு பலத்தோடு பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ரிஷிமார்களும் முனிவார் அப்படித்தான் பிறந்தார்கள், அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதற்கு சான்று நிறைய இருக்கிறது. இப்படித்தான் திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், இப்படித்தான் உடல் ரீதியான சங்கல்பம் நடக்க வேண்டும். அதைதான் சாந்தி முகூர்த்தம் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மானிடரும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி, மனித குலத்திற்கு உண்டான ஒழுக்க நெறி, பண்பாடு. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இதுபோன்று நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால், இதைவிட மிகப்பெரிய யோகம் ஒன்று உலகில் கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டு, இப்படி இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறதா என்பதை உங்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். யோசித்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.